மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சோதனைகள் உண்டு. ஆனால் அந்த சோதனையை தொடர்ந்து சில சாதனைகள், அதாவது கடுமையான ஒரு பந்தயம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடுமையான ஒரு ஓட்டம் இருக்கு. அந்த ஓட்டத்துக்கு அப்புறம் நம்ம வெற்றி பெற்ற உடனே ஒரு ஆயாச நிலை ஏற்படும். எங்கேயாவது போய் உட்கார்ந்தா போகிறோம். சில வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை தொட்ட உடனே அப்படியே கீழே விழுந்து புரண்டு நிம்மதியாக இருப்பாங்க. அது ஒரு சந்தோஷத்தின் கட்டம்ன்ற மாதிரி. அது போன்ற ஒரு காலகட்டம். கடுமையான முயற்சிக்கு அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி வேண்டும். அப்படி கடுமையான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றியை காண வேண்டும். வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக ஏற்படாது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தினமாக இருப்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் நீங்கள் முழு வீச்சாக ஈடுபடும் பொழுது அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பண வரவு என்பது உண்டு. சில நேரங்களில் வீடு கட்ட வேண்டும், இல்லைன்னா நிலம் வாங்க வேண்டும் போன்ற பெரிய விஷயங்களுக்கு பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். வங்கிகளிலிருந்து நமக்கு உதவிகள் பெற வேண்டும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் உண்டு. இருந்தாலும் கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லணும். கடுமையான முயற்சிகள் தேவை. இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் முழு வீச்சாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சில நூதனமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு, சில புதிய அணுகுமுறைகள், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். நீங்கள் நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாணாக்கனாக இருந்தாலும் சரி, சில புதிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நல்ல ஒரு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்கக்கூடிய தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இல்லை நிலம் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விதங்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நல்ல ஆக்கப்பூர்வமாக இருந்து வளரக்கூடிய தன்மையை பெறும். சிறப்பான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லோருமே ஒரு நட்புணர்வோடு பழகி உங்களுக்கு
நட்பு உணர்வினாலும் நண்பர்களாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமான ஒரு சமாச்சாரங்கள், கொஞ்சம் பின்னடைவுகள், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். ஆனால் கடுமையான உழைப்புக்கு பின் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் என்பதை போன்ற ஒரு தினமாக அமையும். அடுத்து உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு செல்வ விருத்தியை தரக்கூடிய தினமாக அமையும். உங்களுடைய பண பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்ந்து போகும். யாராவது உங்களுடைய உதவிக்கு தன்னுடைய கரம் நீட்டுவார்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நல்லபடியாக முடிந்துவிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகள் உண்டு. கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். ஓரளவு போராட்டத்திற்கு பின்பே வெற்றிகள் என்பது ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு என்பது சற்று அதிகமாக இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தன உதவி என்பது சற்று கிடைக்காமல் போகலாம். மனோதைரியத்துடன் விளங்க வேண்டியது ரொம்ப அவசியம். தெய்வ அனுகூலத்தை பெறும் பொழுது உங்களுடைய வேலை சுலபமாகும். நீங்கள் நினைத்ததை நீங்கள் முடிக்க முடியும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை நீங்கள் நல்லபடியாக அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு பின்னடைவுகள் உண்டு. கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று நிதானமாக நடந்து கொள்ள நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாளாக விளையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தினமாக அமைகிறது. குறிப்பா வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள்லாம் திட்டமிடுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த தொழிலை விருத்தி செய்வதற்கான வழிமுறைகளை ஆய்வு செய்வீர்கள். மொத்தத்தில் நல்ல விதத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான பலன்கள் உண்டு. திட்டமிட்டு நீங்கள் செயலாற்ற உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய தினம். நண்பர்கள் என்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ரொம்ப நல்லா உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில நேரங்களில் நீங்க ஒரு உயர்ந்த நிலையை மடமடன்னு எட்டுவதற்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு புலப்படும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக நாளை தினம் விளங்கக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் சோதனைகள் என்பதை தவிர்க்க முடியாதது.
அடுத்து உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அது போன்ற ஒரு செயல்பாட்டினால் வரக்கூடிய வெற்றி என்பது உறுதியாக சொல்லலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சோதனை மிக்க தினம்னு சொல்லணும். குறிப்பா தொழிலில் நம்மளால முடியாத அளவு சில பிரச்சனைகளுக்கு தெரிவிக்கப்படலாம். அதனால நீங்க செய்யற தொழிலில் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தி கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சில நேரங்களில் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு டார்கெட் நம்மளே கொடுத்துருவோம். அதான் நான் இதை செய்து முடிக்கிறேன், அதை செய்து முடிக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்ம சொன்னதை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதனால அந்த சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு சோதனைகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நன்மையை தரக்கூடிய புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோதனையான ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். என்னதான் நீங்க திட்டமிட்டு செயலாற்றினாலும் ஓரளவுக்கு எதிர்ப்புகளை சந்தித்து தான் வெற்றிகளை பெற வேண்டிய ஒரு தினமாக இருப்பதால் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப பாடுபட்டு சில விஷயங்களை சாதிக்க வேண்டும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இது ஒரு அனுகூலமான தினமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதுல முக்கியமா நீங்க நினைப்புல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சில முக்கியமான விஷயங்கள்ல தேவையில்லாத சில பேச்சுக்கள், தேவையில்லாத சில தலையீடுகளால் பிரச்சனைகள் வரும். அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. தெய்வ பக்தி உள்ளவராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி கோயிலுக்கு போறது இல்லை இந்த கிரிவலம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தரும். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதுக்குமே ஒரு முறைக்கு ஒரு முறை சிந்தித்து நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையிலும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் ஒரு நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும்.